குட்டீஸ் ப்ரேயர்லாம் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரே பண்ணிவிட்டு டேடி எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஸோ புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஒரு குட்டி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம். ஸோ இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானே வீட்டில் ஹோம்மேடாக பண்ண ஸ்வீட்ஸ். இந்த வட்டம் எல்லாமே நல்லா வந்திருந்தது. வட்டம் ட்ரை பண்ணி சொதப்பின ஸ்வீட்ஸ் தான் இந்த வட்டம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குலோப் ஜாமுன் வந்து எப்போயுமே நான் பண்ணுறது அது சூப்பராகவே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து மட்டன் மேரினேஷன் பண்ணேன். மார்னிங் ஷூட் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். இட்லியும் மட்டன் கறியும் சாப்பிட்டோம். ஸோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மேரினேஷன்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வெடி பார்த்திங்கன்னா இந்த வட்டம் சுத்தமாக வாங்கலை. இது ஃபுல்லாமே வந்து நைட் கிராக்கர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே தியா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா லைட்னிங்லாம் பாப்பா அப்படி சொல்லிட்டு சும்மா எல்லாம் கலர் புஷ்வானமாக தான் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப ஹெவியாலாம் வாங்கலை, சும்மா கம்மியாக இப்போ இதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நைட்டு வெடி மட்டும் ஒன்று குட்டியாக வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய போயாச்சு. என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பாவில் தான் மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி எங்கள் டேடிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணியே பிடிக்காது, சீரக சம்பாவில் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பர்சனலாக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பாவில் தான் அந்த ஃப்ளேவரை நல்லாவே ஒட்டும். பாஸ்மதியில் வந்து ஃப்ளேவரே ஒட்டாத மாதிரியே இருக்கும். எத்தனை கடை சாப்பிட்டாலும் எனக்கு அவ்வளோவா நாக்கில் நிற்காது டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் யாருக்கு சீரக சம்பா தான் பிடிக்கும், பாஸ்மதி அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராகவே வந்திருந்தது. நல்ல ஒரு கலரில் மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. எலும்பு நிறைய போட்டு பண்ணால் பிரியாணி வந்து சூப்பராக வரும். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி நல்லா வந்திருந்தது. குட்டி தூக்கத்தை போட்டு எஞ்சாச்சுங்க. ஒரு 6:30க்கெல்லாம் கீழே போயிட்டோம். எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் கூட்டமாக வெடிச்சிட்டு வந்துடுவோம், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 கிட்டலாம் கீழே போயாச்சு. அப்போயும் நல்லா இருட்டிடுச்சு ஃபுல்லாக. இங்கே மழை தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மட்டும் மழை பெய்யலை. ஆக்சுவலி எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி மட்டும் மழை பெய்யலை. ஸோ லக்கிலி. ஸோ வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு வேறு ஒரு பயம் இருந்தது. அது அன்றைக்கி வெடித்தாதானே ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி போயிட்டு நல்லா வெடிச்சாச்சு. தியாவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணேன், நானுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். எனக்கும் இந்த வெடிக்கிறது, நைட்டு வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க வளர அதெல்லாம் மாறிடும் அப்படின்னு. பட் இப்போ வர நான் தான் அந்த கடை, சென்னையில் வெடிக்கடை எப்போ போடுவாங்கன்னு காலேஜை போட்டு பாடாப்படுத்தி போய் பிள்ளைக்காகவாது கொஞ்சோண்டு வாங்கி வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு எல்லாத்தையும் திருப்தியாக வெடிச்சாச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லோரும் போட புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தியா உள்ளே கூட்டு போயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் தான் இந்த ஷார்ட்டு இதெல்லாம் போட்டுட்ருந்தோம். ஸோ காலேஜ் வந்து ஃபைனலாக எப்போயுமே எல்லோரும் வீட்டில் இருக்க மாட்டேன், காலையில் சரத்தில் ஆரம்பித்து நைட்டு ஒரு ஷார்ட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டா தீபாவளி முடிஞ்சு அன்றைக்கி திருப்தியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும். ஸோ நைட் வந்து ஒரு ஷார்ட்டோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம். இது நாங்கள் சென்னையில் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் தீபாவளி, லாஸ்ட் இயர் தலை தீபாவளி. ஸோ அதனால் கன்சீவாகவும் இருந்ததுனால அப்படியே ஊர்லேயே சிறப்பாக கொண்டாடியாச்சு. இந்த வட்டம் தியாவோட ஃபர்ஸ்ட் தீபாவளி. அங்கே தான் ஊருக்கு தான் போகலான்னு நினச்சோம். பட் கிளைமேட் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனால இங்கேயே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொண்டாடியாச்சு. லாஸ்ட்டாக அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் சென்னையில் ஒரே போட்டுகிட்டே இருந்தாங்க, அதை பார்க்க நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, நியர்பை ஜெயச்சந்திரன் தான் போனோம், பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். ஸோ அங்கே அப்படியே கொஞ்சம் டேடி தியாக்கு திங்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா. ஸோ அப்படியே அவங்க குட்டி ஷாப்பிங்கை போட்டுட்டு டின்னர் அப்படியே வெளியே அங்கே ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் எங்களோட தீபாவளி முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.